வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் அந்த 50-60 வயதுகள்லையுமே நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கும் ஏற்படுது. அதாவது அவங்களுக்கு நடுக்கம் ஏற்படும், உடல் முழுவதுமாகவே சோர்வடையும், களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உருவாகும். ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அவங்க நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதால தான். அதாவது நரம்புகள் பலம் பெற வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை அவங்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த உணவுகளையுமே அவங்க எடுத்துக்காம இருக்காங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே விடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுடைய நரம்புகளை 50-60 வயதுகளிலுமே ஆரோக்கியமாக வைக்கும். அத்திப்பழம் சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் நீங்கள் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிடும்போது நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை அத்திப்பழம் கொடுக்குது. அத்திப்பழம் 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையுமே சரி பண்ணி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு நீங்க 2 அத்திப்பழங்களை தினமும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்க உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்து மறுநாள் காலையில் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அத்திப்பழம் உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் உங்களை விடுபட வைக்கும். 50-60 வயதிலுமே ஸ்ட்ராங்கான நரம்புகளை நீங்க பெறலாம். பிரண்டை கீரையை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டை கீரையை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக் கொள்ளும் போது அது உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை நீங்க வாரத்தில் 2 முறை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். ஸோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணப்படுத்திக் கொள்வதை விடவும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கூட அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க தொடர்ந்து வாரத்தில் 2 தடவை பிரண்டை கீரையை எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்குமே பிரண்டை கீரை ஹெல்ப் பண்ணுதான். ஆனால் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாலே அந்த எந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் இல்லாமல் நரம்புகளை அந்த ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தையே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அதுக்காக தான் பிரண்டை கீரை நம்ம எடுத்துக்கொள்ளணும். வாரத்தில் 2 முறை எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளப்பழம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது உங்களுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி உங்களுடைய உடலை பலப்படுத்திடும். நரம்புகளையுமே மாதுளம்பழம் வலுப்படுத்திடும். கூடுமான வரைக்கும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாதுளம் பழத்தை அந்த விதைகளோட சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நீங்கள் விதைகளோட சாப்பிட முடியல அப்படின்னா ஜூஸாக தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்க்கரை அதிகமாக சர்க்கரை சேர்க்காம நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு போதுமானது தான். இயற்கையான இனிப்பை மாதுளம்பழம் உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி உடல் சூட்டை உங்களுக்கு தனித்து குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகளை உங்களுக்கு வலுப்படுத்தும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை நெல்லிக்காய் கொடுக்கிறது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கூட உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது இம்யூன் பவர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே அவங்க குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இதுக்கு அவங்களுக்கு அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த எனர்ஜி ட்ரிங்க் மூலமாக உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பட்டு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிச்சிடும். இல்லைனா இப்போ இருந்தே நீங்கள் ஒரு 30-40 வயதுலேருந்து இப்போ இருந்தே தினமும் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள்
எலும்பு மண்டலம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும். வெற்றிலையை 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிலையை வந்து மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். வெற்றிலையை சாப்பிடும் போது நமக்கு நல்லா வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் கூட தடுத்துக் கொள்ளலாம். அப்போ உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்கின்றதால 40, 50, 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் வந்து வெற்றிலையை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் கிடைக்கும். அந்த 60 வயதிலுமே செரிமான கோளாறுகள்லாம் எதுவும் அவங்களுக்கு இருக்காது. நரம்பு மண்டலமும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வெற்றிலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு வந்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை வந்து குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும் போது அது நரம்புகளுக்கு வந்து பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிட்டு கண் நரம்புகளை வந்து பலப்படுத்தி உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக அந்த கண் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து பாய்ச்சி கண் பார்வையை கூட கூர்மைப்படுத்துது. அதனால முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா உடல் நரம்புகளும் பலம் பெறும். கூடுதலாக கண் நரம்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை வந்து பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை இது வந்து கொடுக்குது. இதை நீங்கள் சாப்பிடும்போது எலும்புகள் மற்றும் நரம்புகள் ரெண்டுமே உங்களுக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆகிடும். நர்வ் சிஸ்டம் போன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த பேரிச்சம்பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுதுன்னா அந்த நோய்களிலிருந்து விடுபட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உடம்பு வந்து குறைஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உடம்பை வந்து நீங்கள் தேத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சூடான பால்ல பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளும் போது உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். சதைப்பற்று உள்ள தசை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வலுவான ஒரு உடல் அமைப்பு வந்து நீங்க பெறுவீங்க. அதே போலதான் வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு, எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா அதுல இருந்து நீங்க விடுபட்டு விடுவதற்குமே பேரிச்சம்பழத்தை சூடான பால்ல அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 50, 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னா 4 பேரிச்சம்பழம் அந்த அளவுக்குள்ள பேரிச்சம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பழங்கள் தினசரி நம்ம ஏதாவது எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். அதாவது குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் கூட தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அந்த வகையில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமோ அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் வந்து உணவுகளுக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடிய பழமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பழங்களை தினமும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதுமானது தான். அது உங்களுடைய உடலை வந்து வலுப்படுத்தி நரம்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்தும். ஸோ ஏன்னா பழங்கள் வந்து நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதால நாளொன்றுக்கு தினமும் ஒரே ஒரு பழம், அதாவது சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டே வாங்க. அது நரம்பை உங்களுக்கு பலப்படுத்தும். பழங்கள் போலவே கீரைகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு பொதுவாகவே கீரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரையெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு தடவை கீரைகளை வந்து மாற்றி மாற்றி சாப்பிடணும். இந்த வாரம் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் மணத்தக்காளி கீரை, அதுக்கடுத்த வாரம் புதினா கீரை, அதுக்கடுத்த வாரம் முருங்கைக்கீரை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட நரம்பு சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து உங்களால் விடுபட முடியும். ஸோ இந்த உணவுகளோட சேர்த்து நீங்கள் லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட்டு, ஃப்ரெக்கோலி, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி, அவகேடோ அதாவது ஆணை கொய்யான்னு சொல்லுவோம், வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அடிக்கடி வந்து பச்சை இலை காய்கறிகளில் உணவுகளை சேர்த்துக்கிறீங்க. காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காலை மற்றும் மாலை வேலைகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் உடல் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நரம்புகளை பலப்படுத்தி 50, 60 வயதிலுமே ஆரோக்கியமாக இருக்க பழகுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.